ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு ஸ்வீட்டான ஸ்வீட் ரெசிபி வாங்க. எல்லாருக்கும் பிடிச்சது தான். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆகட்டும். ஒரு 4 முந்திரியை உடச்சி சேர்த்துக்கலாம். அதோட திராட்சை போட்டு நல்லா செவந்து வந்ததும் ஒரு அரை கப்பு ரவையை நல்லா வறுத்து கொடுப்போம். இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது ஒரு கப்பு பைனாப்பிள் கட் பண்ண அளவு சொல்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சுகர். இது ரெண்டும் நல்லா சேர்ந்து இந்த சுகர் மெல்ட் ஆகி அதோட கோட் ஆனதுக்கப்புறம் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததும் 2 ஏலக்காவை தட்டி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போது வறுத்து வச்ச ரவையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இது நல்லா கலந்து இந்த ரவையும் வெந்து வரும்போது நம்ம ஒரு அரை கப்பு சுகர், இந்த சுகரில் ஆல்ரெடி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டோம். பேலன்ஸ் இருக்கிறத இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க. இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி அப்படியே ரெண்டும் சேர்ந்து வர வரைக்கும் கலந்து கொடுப்போம். இது நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். இப்போது சர்வ் பண்ணுங்கள். உண்மையிலே டேஸ்டியாக இருக்கும். ஒரு கப்பு சாப்பிட்றவங்க இன்னொரு கப்பும் கேட்பாங்க. தயாராக அதிகமாக செய்யுங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. பபாய் காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. See you.